எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரமும் வெற்றிகரமாக இன்று பெரம்பூர்ல துவங்கி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்திருக்கு. பெரும்பாலான இடத்துல எங்களுடைய வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு நாம திரும்பவும் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு இடத்திலும் இன்னைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே காவல்துறை இல்லை. அதாவது பெரும்பாலான அவ்வளவு கூட்டங்கள் வருது, கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏன்னா பெர்மிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு, கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு இடத்துல கூட காவல்துறை இல்லை. அது சம்பந்தமாக தலைமை தேர்தல் டெல்லிக்கும் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழகத்திற்கு தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் புகார் கடிதம் எழுதியிருக்கோம். ஒரு பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, அந்த இடத்துக்கு வந்த பிறகு மக்கள் எல்லாம் இருக்காங்க, ஒரு காவல்துறை அதிகாரி கூட அங்க இல்ல, ஒரு காவலர் கூட இல்லை. ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த மாதிரியான சூழ்நிலையை காவல்துறையே ஏற்படுத்துகிறாங்க தெரியல. முக்கியமாக சென்னை காவல்துறை இதை வேண்டுமென்றே செய்கிறாங்க தான் நாங்க நினைக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்களுடைய தலைவருக்கு கொளத்தூர்ல நாங்க பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சிருந்தோம். அதுல மைக் யூஸ் பண்ணணும், ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பெர்மிஷனும் வாங்கியிருந்தோம். அது இருந்தும் கடைசி நேரம் வரை எங்களுடைய தலைவருக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கப்படவில்லை. கடைசி வரைக்கும் நாங்க போராடி, எங்களோட நிர்வாகம் எல்லாம் ரொம்ப போராடி நின்று பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிதான் கடைசி நேரத்துல எங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டது. மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய பிரச்சாரத்திற்கான தடைகளை இங்க இருக்கிற காவல்துறை திமுகவுடன் இணைந்து கொண்டு, திமுகவுடன் பணம் பெற்றுக்கொண்டு, திமுகவுக்கு கைக்கூலியாக செயல்படும் ஒரு பெரும்பாலான அதிகாரிகள் இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு இன்னைக்கு நாங்க தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லிக்கும் இங்க தமிழகத்தில் தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நாங்கள் கடிதங்களை அனுப்பிச்சிருக்கோம். அதற்கான இதுவும் அனுப்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக அவர்கள் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் சுமூகமாக செல்ல வேண்டும். இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். கண்டிப்பாக 234 தொகுதி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். எந்த மாற்றம் கட்டும் போட்டி கடுமையா இருக்கும், எப்படி பாக்குறீங்க? அதிமுக கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது என்பது தமிழக மக்கள். அதிமுக என்ற கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது. அதிமுக என்ற கட்சிக்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பது சமம். இந்த தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கே நல்லா தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க போவது கிடையாது என்பது உறுதி. ஏன்னா அது அவருக்கும் தெரியும். அது தெரிஞ்சுதான் அவர் வேற வழி இல்லாமல் இன்று அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்க்கப்படும். இந்த தேர்தலோடு அதிமுக கட்சியே இருக்காது. பாவம் புரட்சி தலைவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அம்மா 30-35 வருஷம் போராடி உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சி இன்று டெல்லி கபலீகரம் செய்வதை தமிழக மக்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இன்று எல்லா இடத்திலும் அதிமுகவிற்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதற்கு சமம். அதனால எந்த இடத்திலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற போவது கிடையாது. எங்களுக்கு ஒரே போட்டி திமுக தான். திமுக கண்டிப்பாக இந்த 2011 என்ன மாதிரியான முடிவு ஒரு எதிர்கட்சி கூட ஆக முடியாத நிலைமை இருந்துச்சோ அதேதான் இப்ப நடக்கும். அதிமுக யாரு நின்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தில் வெற்றி வாய்ப்பு 100% உறுதி செய்யப்படும். அவர் நடிப்பது எடுப்படாதுன்னு சொல்லிட்டு ராஜகோபால் சொல்லிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட குழந்தை மாதிரி பேசுறாரு விஜய். அதாவது இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்னே தெரியல. அந்த அதிமுக ஒரு பழைய பெருச்சாளிகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பழைய பெருச்சாளிகள் ஒன்னே ஒன்னு சொல்றேன், டெபாசிட்டாவது வாங்க முடியுமான்னு பாருங்க. அந்த பழைய பெருச்சாளி ஏன்னா யாரும் இவரு அவரு எல்லாம் சொல்ல தேவையில்லை. இவங்க எல்லாரும் பேச வேண்டியது திமுக பத்தி பேசுறாங்களா? இல்ல. 4 நாள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய பொதுச் செயலாளர் தற்குறி பழனிசாமி, தவழ்ந்து போய் பதவி வாங்கிய பழனிசாமின்னு சொன்ன அண்ணாமலையுடன் கூட்டணி வைக்கிற உங்களுக்கு, நீங்கள் அவருடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்த உங்களுக்கு பேசுவதற்கு, பொதுவில் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்களை பத்தி நாங்க பேச வேண்டியது. இந்த பழைய பெருச்சாலைகள் அனைவரும் அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அவரை பற்றி எங்களுக்கு கவலை. திருப்பரங்குன்ற வெற்றி வாய்ப்பு 100% இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். நாங்கள் எங்களால் தான் அமைதியை நிலைநாட்ட முடியும். அங்க பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுக இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல வேற எந்த கட்சியோ ஆட்சிக்கு வந்தாலும், வேற எந்த கட்சி அங்கே வெற்றி பெற்றாலும் அங்கே அமைதி இருக்காது. தமிழக வெற்றி கழகம் வந்தால் மட்டும்தான் திருப்பரங்குன்றம் அமைதி திரும்பும். நாங்கள் வந்துதான் அமைதியை நிலைநாட்டுவோம். 100% திருப்பரங்குன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ
அதே சூழ்நிலையில் அமைதியான சூழ்நிலையை கண்டிப்பாக நிலைநாட்டும். சார், அந்த அமைதியான சூழல் திரும்புன்றீங்க. ஆனா அந்த சம்பவம் திருப்பி பிரச்சனை நடக்கும்போது தலைவர் இல்ல நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த சம்பவத்தப்ப எங்களுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த பிரச்சனையை பெருசாக்கியது திமுக தான். அதை முன்னாடியே தடுத்து நிறுத்தலாம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமென்றே ஒரு எமோஷனல் இஷ்யூவை கிரியேட் பண்ணி திருப்பரங்குன்றத்தில் தேவையில்லாத அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கினார்கள். திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய 100% நோக்கம். அது நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு, எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு, தளபதியால் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு 100% அமைதி நிலைநாட்டும். திருப்பரங்குன்றத்துல அந்த தீப விவகாரத்துல உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ, அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதே மாதிரிதான் மக்களும் விரும்புறாங்க. இங்க யாருமே நீங்க போய் இந்த பிரச்சனை பண்ணணும் அந்த பிரச்சனை பண்ணணும், சுமூகமாக மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவுதான். மக்கள் கேட்கறதே ஒரு தரப்பு ஏத்தணும், ஒரு தரப்பு ஏத்தக்கூடாது. இல்ல அங்க லோக்கல் ஒரே நிமிஷம், அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க அமைதியா இருக்கணும், இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். திருப்பூர் மலைக்கு போறப்ப இவ்வளவு பேரிகார்ட் எல்லாம் வேண்டாம், இத்தனை போலீஸ் வேண்டாம், போறவங்களை என்ட்ரி பண்ணிட்டு உள்ள போய் ஒவ்வொருத்தர என்ட்ரி பண்ணிட்டு வேண்டாம். இத்தனை வருடமாக 100 வருடமாக அமைதியாக போயிட்டு இருந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்றிய திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அவங்க 2 பேரும் இங்க இருந்து போகணும். தமிழ்நாட்டுல எந்தவித எமோஷனல் இஷ்யூஸும் இவங்களால கிரியேட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண விடமாட்டோம் என்பது உறுதியாக இருக்கும். திருப்பூர் மக்களுக்கு என்ன வாக்குறுதி சார் வைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் ஒரு ஹார்ட் ஆஃப் த மதுரை. ஏன்னா அங்க ஏர்போர்ட்டை சுத்தி பெருமையான பழமையான அனைத்து பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்கிற ஒரு இடம். அந்த இடத்திற்கு இதுவரை எந்த வித ஒரு வளர்ச்சியும் கொடுக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு எல்லா தரப்பு மக்களும் வாழும் ஒரு இடம். அங்க எந்த வித இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள், சரியான போக்குவரத்துகள், ஒரு பாலங்கள் எதுவுமே அமைக்கப்படவில்லை. பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்கு, அவர்களுக்கு கூட ஒரு தரமான ஒரு சாலை வசதியோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியோ இல்லை. கண்டிப்பாக அந்த பகுதி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும், அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும், அனைத்து வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் கண்டிப்பாக. திருப்பரங்குன்றம் பிரச்சாரத்துக்கு விஜய் வருவாரா? உங்களுக்கு தலைவர் கண்டிப்பாக வருவார். வெற்றி பெற்ற பிறகும் தலைவர் கண்டிப்பாக நன்றி சொல்லுவார். இன்னைக்கு நடந்தது 100% திமுக செய்த சதி. அதற்கு ஆதரவாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் எங்களோட கண்டனத்தை தெரிவித்து அவர்களை மாற்ற வேண்டும், டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லி நாங்க ஏற்கனவே தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் இதை உருவாக்குகிறார்கள். வேண்டுமென்று அசாதாரண சூழ்நிலையை உருவாக்க நினைக்கிறார். அதற்கு எங்களோட கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த வாரம் ஃபைல் பண்ணிடுவோம். இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பாக நாமினேஷன் பிரச்சாரம் இன்னைக்கு இருந்து தொடங்கியாச்சு. பிரச்சாரம் இன்னைக்கு இருந்து தொடங்கியாச்சு. நன்றி.